போன வாரம் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து பாஸ்டர் வந்து நடத்தினப்போ வறுமை ஒரு நிழல், வியாதி ஒரு நிழல் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு முடிக்கும் போது ப்ரேயர் பண்ணார். இந்த மாதிரி வியாதி இருக்கிறவங்க நீங்கள் அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி அமிச்சார். சரி, எனக்கு வந்துன்னு சொன்னேன்னா போன ஒரு மாதமாக வந்து ஒரு பிரச்சனை, ரைட் சைடு மார்பகத்தில் வந்து சின்னதாக ஒரு குரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, திடீர்னு இருக்குது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சிஎம்சிக்கு போனோம். அங்கே ஸ்கேன் எடுத்தவங்க வந்து எதுவும் ஒன்றும் இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, நார்மல்னு சொல்லிட்டுன்னு சொன்னாங்க. திருப்பவும் வந்து இன்னொரு டாக்டர் பார்க்க சொன்னாங்க. இன்னொரு டாக்டர் பார்த்துட்டு அவங்க ஸ்கேன் எடுத்துகிட்டு நாங்கள் ஏதாவது டவுட்டுன்னு இருந்தால் உங்களை திருப்பவும் கூப்பிடுவோன்னு சொல்லிட்டுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் திருப்பவும் நான் வீட்டுக்கு வந்துட்டு உடனே ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் உடனே வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, நாங்கள் இப்போ தான் வந்தோம், நாளைக்கு வரேன்னு சொல்லி. சார், திருப்பி மறுநாள் போனால் அப்பவும் வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணிவிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு வந்துன்னு சொன்ன ஆப்ரேஷனு இது அது என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க பிள்ளைங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா, நீ பயப்படாத, வீட்டுக்காரன் வந்து அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் எனக்கு வந்து ஒரு ஒரு சின்ன பயம் உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு. வலி இருக்குது, சரி என்ன தெரியல, ஏசப்பா நீங்கள் தான் என்னை பார்த்துக்கணும். ஏன்னா எவ்வளோ பலவீனம் இருந்து நான் எத்தனையோ பலவீனம் வந்து பாஸ்டர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், இவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன், பெரிய பாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஏற்கனவே வந்து ஸ்டோன் கிட்னியில் வந்துன்னு சொன்னால் ஸ்டோன் இருந்து அது வந்துன்னு சொன்னேன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே ஈவினிங் சரி நான் நைட் ப்ரேயர் நடந்துட்டு அப்போது ஒரு மாதிரி சர்ச்சிலே தான் நான் கைத்தட்டி ஆராதனை பண்ணினே இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு மாதிரி தடன்னு ஆச்சு. நான் கீழே உக்காந்துட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பின்னாடி இருந்துக்குன்னு அம்மா என்ன உக்காந்துட்டாங்க பாருமா அப்படின்னு. என்னம்மான்னு சொல்லிட்டு வந்து பொண்ணு, இல்லைம்மா எனக்கு டயர்டாகுது உக்காந்துட்டேன். அந்த நைட்டே பார்த்தேன்னா அந்த ஸ்டோன் வந்து கரெக்டாக வந்து எனக்கு யூரினில் வந்து வெளியே வந்துடுச்சு. அப்போது அந்த ஸ்டோனை வந்துன்னு பார்த்துட்டு நான் பாஸ்டர்கிட்ட அப்படியே பேப்பரில் மடித்து எடுத்துன்னு வந்து பாஸ்டர்கிட்ட காமிச்சேன். பாஸ்டர், இந்த மாதிரி நீங்கள் நைட் ப்ரேயரில் நான் வந்து மறுநாள் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ப்ரேயர் பண்ணார். ஆனால் அப்போது வந்துன்னு சொன்னேன்னா நான் அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு உற்சாகமாக நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை வந்து அவருக்கு வந்து நம்ம மகிமைப்படுத்தணும் அப்படின்ற அந்த எண்ணம் இல்லை எனக்கு. கடவுளுக்கு கொடுக்கணும், சர்ச்சுக்கு வரோம் போகிறோம், ஆண்டவருக்கு கொடுக்குறோம் செய்கிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேனே கண்டி ஒரு முறையும் பார்த்தேன்னா எங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து அவருடைய கிருபையாக வந்து தான் எல்லாத்தையுமே நடத்துகிறார். பொண்ணு கல்யாணத்தில் கூட சொன்னால் நல்லா இருந்துச்சு. பார்த்தா திடீர்னு மழை. எங்களுக்கு ஏசப்பா இப்படி நாங்கள் சந்தோஷமாக நடத்தினது இந்த மாதிரி மழை இருக்குது அப்படின்னு சொல்லுன்னா அப்போது வந்து நாங்கள் ப்ரேயர் பண்ண ஆண்டவர் வந்து எலியாவின் ஜெபத்தை கேட்டு மழையை நிறுத்தின மாதிரி அதே மாதிரி நாங்களும் வந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் வந்து திருமண காரியத்தை நல்லபடியாக வாய்க்க செஞ்சார். அதுவும் வந்து எங்களுக்கு வந்து அதுவும் ஒரு சாட்சி தான். நான் சரி அதாவது தனித்தனியாக சொல்லணும்னு நினச்சேன். ஒரு மாதம் ஒரு சாட்சி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த டாக்டர் வந்து எனக்கு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி, எடுக்கும் போதுன்னு சொன்னால் இவ்வளோ நேரம் நம்மளை நிற்க வைக்கிறாங்களே, காக்க வைக்கிறேன். எனக்கு வசனமான்னு சொன்னேன்னா நிறைய வசனங்களை நான் சொல்லிவிட்டு ஏசப்பா நான் உன்னுடைய பொண்ணு வந்து நான் வந்து என்றைக்குமே வந்து வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. எனக்கு வந்துன்னு சொன்னேன்னா ஆப்ரேஷன்னு சொன்னாவே எனக்கு வந்து பயம். அதே மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு தான் சொல்லணும். நீர் கட்டின்னு சொல்லுவாங்க, கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது விடுன்னு சொல்லிட்டுன்னு பசங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற தைரியம் வந்து எனக்கு இல்லை. எந்த கட்டியுமே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு தான் சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு இந்த பதில் தான் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஜெபம் பண்ணிட்டு கடைசியாக அந்த பெட்டில் ஸ்கேன் பண்ணுறதுக்கு படுக்கும்போது உன்னை அதிசயம் காண பண்ணுவேன்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்பா. நீங்கள் வந்து ஒருபோது என்னை கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் அங்கே படுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க வந்து எங்கேயாவது கீழே விழுந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டாங்க. ஆனால் நான் கீழே விழுந்தேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை சொல்கிறதுக்கு அந்த நேரத்தில். அப்புறம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க, ஒன்றும் இல்லை, நார்மல் தான், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இதுவும் இல்லாதன்னு சொன்னால் திரும்ப இன்னொரு டாக்டர் வந்து சர்ஜரி டாக்டர் பார்க்கணுன்னு சொல்லிட்டுன்னு புதன்கிழமை வர சொல்லியிருக்கிறாங்க. அந்த சர்ஜரி டாக்டரும் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க அப்படின்றது வந்து நான் ஆண்டவருக்குள்ளே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறேன். இதெல்லாம் வந்துன்னு சொன்னேன்னா கடவுளுக்கு வந்து நான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்
ஆனால் அடுத்த வாரம் வந்து சாட்சி சொல்லுவாங்கன்றதுனால தான் நான் இந்த டைமுக்கு நான் சொன்னேன். இல்லைன்னா நான் காலையிலே சொல்லியிருப்பேன். போன சண்டே ஈவினிங்கில் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணி நமக்கு இந்த போராட்டம் இருக்குது, இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஏசப்பா வந்து என்னை இங்கே இந்த இடத்துல வந்து நினச்சி தான் வந்து இந்த வார்த்தையை வந்து நமக்கு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கின்னு அடுத்த வாரம் வந்து நான் சாட்சி சொல்லணும், சரி வெள்ளிக்கிழமை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன். திரும்பவும் வந்து அதே வார்த்தையை வந்து நம்ம அந்த சண்டேல தான் நம்ம சொல்லி மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து சாட்சி சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக.